உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 35:6, முடவன் மானை போல் குதிப்பான், ஓமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இன்னைக்கு இயேசு நடக்க முடியாததை நடத்தி காட்டுவதற்காக வந்திருக்காரு. எனக்கெல்லாம் நடக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கெல்லாம் எதுவுமே நல்லது நடக்காது போல. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? இயேசு நடத்தாததை, உங்களால் நடத்த முடியாததை நடத்தி காட்டுவதற்காக தான் வந்திருக்காரு. முடவனால் குதிக்க முடியும், ஊமையால் நல்லா சத்தமிட்டு கம்பீரிக்க முடியும், தண்ணீர் ஒரு சொட்டு இல்லாத இடத்துல ஆறுகள் ஓடும். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போனா அவர் நடத்த முடியாததை, உங்களால் நடத்த முடியாததை நடத்தி காட்டுவார். உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கலைன்றீங்களா? அவர் நல்லது நடத்தி காட்டுவார். சரிங்களா? நல்லது நடத்தி காட்டி அவர் அசத்துவார். அவரால் நடத்த முடியுங்க. என் வாழ்க்கையை அசைக்க முடியல, ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையில் நான் எதுவுமே நடத்த முடியல, உங்களால் எதையும் நடத்த முடியல. என் குடும்பத்துக்கு நான் எதுவும் செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கேன் அப்படின்றீங்களே. என் பிரச்சனையை பார்த்து நானே அதை பார்த்து பார்த்து கை கட்டி நின்றுட்டுருக்கேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்றீங்களா? ஆனால் இயேசுவால் எல்லாம் செய்து தர முடியும். நடத்த முடியாததை நடத்தி காட்டுறதுக்காக தான் இயேசு வந்திருக்காரு. சரிங்களா? எல்லாமே கிடைக்கும், எல்லாமே முடிப்பார், எல்லாமே நல்லது நடக்கும். அதற்காக தானே தேவன் வராரு. யோசிப்பு இருக்காங்களே, அவன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு, நல்லது எதுவும் என் தம்பிக்கு நடக்கக்கூடாதுன்னு 10 அண்ணங்களும் தூக்கி அடிமையாக வித்துடுறாங்க. இவன்லாம் சொகுசாக வாழக்கூடாது, இவன்லாம் நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசேப்பை தூக்கி அடிமையாக விற்கிறாங்கங்க. 10 அண்ணனுங்க அப்படி செய்துட்டாங்க. அவன் ஒரு அடிமை வாழ்க்கை, ஒரு ஜெயில் வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டான். அவனுக்காக எதுவும் செய்துக்க முடியல, யோசேப்புக்காக, தனக்காக, அவனுக்காக ஒன்றுமே செய்ய முடியல, அவனுக்காக ஒரு பணம் சம்பாதிக்க முடியல, அவனுக்காக ஒரு அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியல, அவன் குடும்பத்தை பார்க்க முடியல, ஏன்னா அவன் ஒரு அடிமை. அப்போ தேவன் என்ன பண்ணார்? ஒரு நாள் வந்தாருங்க, ஒரே ஒரு நாள் தான் வந்தார். என்ன பண்ணார்? அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவனை குடும்பத்தோடு சேர்த்து வச்சுட்டார். நடத்த முடியாததை நடத்திட்டு போயிடுவார். அவருக்கு ஒரு நொடி கொடுத்து பாருங்க. இயேசுக்கு ஒரே ஒரு நொடி கொடுத்து பாருங்களா உங்கள் வாழ்க்கையில். இயேசுவே எங்கே வாங்கலை, என்கிட்ட வாங்க, இதெல்லாம் என்னால் நடத்த முடியல, இதெல்லாம் இது செய்ய முடியல, நீங்கள் செய்கிறீங்களான்னு கேளுங்களேன். அவர் செய்வாருங்க, செய்வார். அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாருங்க, ஒரே நொடியில் செய்து கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்குங்க, ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் இயேசுவை நம்பிட்டு அவர் கையில் கொடுங்க உங்கள் வாழ்க்கையை. சும்மா உங்கள் ஃப்ரெண்டோடு பேசுகிற மாதிரி பேசுங்க இயேசுவோடு. இயேசுவே நான் உங்களை நம்புகிறேன், என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன், இது நடத்த முடியாத இதெல்லாவற்றையும் எனக்காக நடத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள். வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்கள். இயேசுக்கு எங்கேயா எல்லா இடத்துலையும் இருப்பாருங்க. பேசுங்க, பேசுங்க, அவர் கூட பேசுங்க. நம்மளால் பார்க்க தான் முடியாது, ஆனால் உணர முடியும். நீங்கள் பேசுங்களேன். அப்புறம் பாருங்க, உங்களுக்குன்னு எதெல்லாம் நல்லது நடக்கலையோ அதெல்லாம் நடத்தி அசத்திடுவாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? இதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு எதுவுமே நல்லதுன்னு ஒன்று நடக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கீங்க, நடத்த முடியாததை நடத்துவதற்காக வந்திருக்கீங்க. நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. அப்பா, உங்கள் பிள்ளைங்க நோயாளியாக இருக்கக்கூடாதுப்பா. உங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்துங்க.
ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. அப்பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துலலாம் எங்களை தள்ளாதீங்க. அங்கே வாழ முடியாது. பரலோகத்துக்கு வரதான் ஆசைப்படுறோம். அங்கே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி அனுப்புங்க. கழுவப்படாத பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி எங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவிட்டு எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. சாமி, எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை பார்க்க வருவோம். பறந்து வருவோம். ஒரு ஏஞ்சல் மாதிரி பறந்து வருவோம். அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சி, அந்த 7 வருடம் பிசாசு நடத்துகிற ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. சுத்தமாக வாழ்கிறது மனிதனால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி தான் எங்களுக்கு தேவைப்படுதுப்பா. 3வது தடவை கூட இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுற எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.